டி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது என்ன கதைனா, ஆலங்காட்டு காளி அப்படின்னு ஒரு கதை. அதாவது திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல சும்பன் விசும்பன்னு அந்த ஊரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா. அந்த ஆட்சி செய்யறதுல அங்க வரவாலாம் தவம் செஞ்சுட்டு இருப்பா. அதெல்லாம் தவம் செய்ய விடாம இந்த மாதிரி அந்த ஊரே எல்லாரையுமே தொல்லை பண்ணிட்டே இருக்கா. தொல்லை பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் போயிட்டு அம்பாள்கிட்ட சொல்றான். இங்க இருக்கிற முனிவர்லாம் அம்பாள்கிட்ட சொன்னோன்னே அம்பாளோட அம்சமான காளி அமுச்சு வைக்கிறான். இப்ப இந்த காளி அமுச்சு வச்சோன்னே காளி அழிச்சிட்டு சும்பனை அழிச்சிட்டு அவளோட ரத்தத்தை குடிச்சிட்டா காளி. அதை குடிச்சதுனால காளிக்கும் ஒரு அரக்க எண்ணம் மாதிரி வந்துருது. காளிக்கு ஒரு அரக்க எண்ணம் வந்ததுனால அவ இப்ப காளியும் அந்த ஊரை அந்த மாதிரி ஆட்சி செய்யற மாதிரி நடந்துட்டு இருக்கா. இப்ப திரும்ப இந்த முனிவர்லாம் பார்த்துட்டு சிவன் போய் சொல்றான். இப்ப சிவன் கீழே இறங்குறாரு. இறங்கி திருவாலங்காடுக்கு வராரு. இப்ப சொல்றாரு சிவன், இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது காளிட்டு சொல்றாரு. காளி சொல்றா, நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னா நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா நீங்க என் கூட ஒரு நடனம் ஆடணும். நடனம் ஆடி காமிச்சா நான் ஒத்துக்கிறேன். என்னை விட நீங்க உயர்ந்து ஆடணும். அப்படி நடனம் ஆடிட்டேன்னா நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு காளி சிவன்கிட்ட சொல்றா. அப்போ காளி சிவனும் ஆட ஆரம்பிக்கிறா. ஒரே மாதிரி ஆட ஆரம்பிக்கிறா. சிவன் ஆடுற அண்ட பிரகாசமா உலகத்துக்கே ஆடுற மாதிரி ஆடுறாரு சிவன். அப்ப சிவன் இப்படி ஆடும்போது அவர் போட்டிருக்கிற காதுல தோடு, ருத்ராட்ச மாலை, கையில போட்டிருக்கிற ருத்ராட்சம் எல்லாம் சுத்தி செதறிடுது. அவர் ஆடுற ஆட்டம் அப்படி இருக்கு. அப்படின்னா எல்லாம் செதறினோடனே அப்படியே அதெல்லாம் அப்படியே 2 காலால எடுத்துட்டாரு. 2 காலால எடுத்து காலாலே காதுல போட்டுண்டு காலாலே கழுத்துல போட்டுண்டு அப்படியே இதை இப்படி தூக்கிட்டாரு. அந்த இப்ப வலது கால் பின்னாடி முதுகிட்ட போயிடுது, இடது கால் முன்னாடி வந்துடுது. தூக்கிண்டு எல்லாமே 2மே தூக்கிண்டான். அப்புறம் எப்படி நிக்க முடியும் அவரால? 2 காலையும் தூக்கிட்டாருன்னா நிக்க முடியா? அந்த மாதிரி அந்த அங்க இருக்கிற வடாரண்யேஸ்வரர் அந்த சிவன் பேரு, அவ்வளவு சக்தி இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இந்த மாதிரி எல்லாம் ஆட முடியாது, நான் ஒரு பொம்னாட்டி அப்படின்னு சொல்றா காளி. இப்ப சொன்னதுக்கு அப்புறமா நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு காளி சொல்றா. ஆனா சிவன் சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நீ இந்த ஊர்ல இருப்ப. ஆனா என்னன்னா இங்க இந்த கோவில்ல எல்லாரும் என்னை பாக்குறதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்து தான் என்னை பார்க்கணும். அது பார்த்தா இந்த கோவிலோட பலன் இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. அதனாலதான் இன்னமும் அந்த கோவில்ல ஒரு காளி சன்னதி இருக்கு. அந்த காளி எப்படி ஆடினாலோ அதே போஸ் அப்படியே இருக்கு. சிவனோட இதுவும் நடராஜர் அப்படியே தூக்கின்னு இருக்கு காலு. அது இந்த சிவன்ல பஞ்ச சபை இருக்கு. அந்த பஞ்ச சபையில இது ரத்ன சபைன்னு சொல்றா. இத ரத்ன சபை. இப்ப இன்னும் நிறைய அந்த மாதிரி இருக்கு. இப்ப குற்றாலம்ல குற்றாலநாதர், அது பண்பு சபைன்னு நினைக்கிறேன். ஆனா இது இந்த இடத்துல ரத்ன சபை.